मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ரட்சிதா பூர்ணமாக சொல்கிறாளே மந்திரத்தை, ஆச்சரியமாக இருக்கே. சரி, இன்னைக்கு சுபால உபனிஷத்தினுடைய 18வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் இந்த உலகத்தை இறைவன் எப்படி தொடர்பு கொள்கிறான், ஒவ்வொரு எறும்பு ஜீவராசிகள் அத்தனைக்குள்ளேயும் அவன் இருக்கான், அத்தனை ஜீவராசிகளோடும் அவனுக்கு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு நெட்வொர்க்காக ஒரு ஸ்பைடர் மாதிரி நடுவில் உக்காந்து தன்னுடைய வலைய நெட்வொர்க்கை விரிக்கிறான். விரித்து எல்லா ஜீவராசிகளையும் அந்த நாடிக்குள்ளே கனெக்ஷன் பண்ணுறான், தொடர்பு படுத்துகிறான். அது மட்டும் இல்லை, தொடர்பு படுத்துறது மட்டும் இல்லை, அந்த ஜீவராசினுடைய நூக்கன் கார்னர், அதாவது ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு எல்லாத்தையும் அலசி ஆராயிறான். ஸோ அவ்வளவு தொடர்பு, அவ்வளவு பூரணம். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? விஸ்வவேதாகான்னு சொல்கிற மாதிரி உலகத்தையே அறியறது. விஸ்வவேதாகானா பிறக்கிற எல்லாரையும் அறியறது, பிறந்த எல்லாரையும் அறியறது, பிறக்க போகிற எல்லாரையும் அறியறது. அந்த மாதிரி பரம்பொருளானவன், ஒருவனானவன் 3 நிலைகளில் ஒன்று மூன்றாய் வேலை செய்கிறது. ஒன்று மூன்றாய் வேலை செய்கிறது. என்ன ஒன்று மூணாக வேலை செய்யுது? நிலை, அலை, நுரை. சத்து, சித்து, சித்தாபாசம். திஸ்ர அணுன்னு சொல்லுவாங்க. திஸ்ர அணுன்னா அணுவாக இருக்கும், 3 அணுவாக இருக்கும். ஒரு அணுவு தான் 3ஆக இருக்குது. ஒன்று ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு பேர் எடுக்குது. பிராக்யன், தைஜசன், விஸ்வன். அவன் ஒரு ரூம்லேருந்து, தன்னுடைய பெட்ரூம்லேருந்து அவன் ஏந்ததுலேருந்து வாசல் வரைக்கும் அவன் 3 பேர் எடுக்கிறான். ஒரே ஆள் தான். அவனே பிரம்மம், அவனே ஈசன், அவனே விஷ்ணு, அவனே பிரம்மா. ஸ்தூலமாக இருக்கும்போது பிரம்மா, சூட்சுமமாக இருக்கும்போது விஷ்ணு, காரணமாக இருக்கும்போது ஈசன், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும்போது பிரம்மம். அந்த பரம்பொருள் திஸ்ர அணு, 3 அணுக்களாக இருக்கிறது. ஒரு அணு சத்தாகவும், ஒரு அணு சித்தாகவும், ஒரு அணு சித்தாபாசமாகவும் இருக்கிறது. அது ஜடமாக இருக்கலாம், சேத்தனமாக இருக்கலாம். அதாவது அறிவோடு இருக்கலாம், அறிவு இல்லாமலும் இருக்கலாம். அசையலாம், அசையாமல் இருக்கலாம். ஸோ அத்தனையும் என்னது? அத்தனையும் பிரம்மமே. அது தோன்றாமல் இருக்கும்போது பிரம்மம், ஈசன், தோன்றும்போது சூக்ஷ்மமாக தோன்றும்போது விஷ்ணு, ஸ்தூலமாக தோன்றும்போது பிரம்மா, விராட்டம், ஹிரண்ய கர்ப்பம்.
ஈசன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற போல் இந்த ஆத்மாவானது நம்ம இப்போ சத்தை பற்றியே பேசலை, சித்த ஆதாரமாக வச்சு தான் பேசுகிறோம். ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி நெட்வொர்க்கு பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நெட்வொர்க் ஒன்று இருக்குங்கிறது எல்லா சிம் கார்டுக்கும் தெரியும். சிம் கார்டை பற்றி ஒரே ஒரு முறை தான் அறிகிறோம். உயிர் வந்துச்சுன்னுங்கிறப்ப உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், உயிர் போனதுக்கப்புறம் உயிர் போச்சுன்னு சொல்கிறோம். அது மாதிரி சிம் கார்டு உள்ளே வைக்கிற அன்றைக்கி வைக்கிறோம், அது செயலிழக்கும் போது அதை தூக்கி போடுற அன்றைக்கி தூக்கி போடுறோம். ஆனால் சதா சர்வகாலமாக யாரோட தொடர்பு வச்சுருக்கோம்னா சிதாபாசம் சொல்லக்கூடிய இந்த உடம்புல தான், ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஏன் அதை நினைக்கக்கூடாதுன்னா, நினைக்கலாம், அதை பாதுகாத்துக்கலாம், அதை பரிபாலனம் செய்யலாம், அதை போஷிக்கலாம். ஆனால் அதுவே ஆதாரமாக, அதுவே மூலமாக, அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. சூழ உடம்புனா பசி, தாகம், பாக்டீரியா, வைரஸ், துக்கம், துயரம், நோய், இதெல்லாம் என்னது ஸ்தூல உடம்புக்கு. சூக்ஷ்ம உடம்புக்கு மனநோய், மனோவிகாரம், கோபம், காமம், இதெல்லாம். காரண உடம்புக்கு பயம், பதட்டம், குழப்பம், இதெல்லாம் இருக்குது. அதனால் இது எப்போ சொல்கிறாங்க குரு, நீ கவலைப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் திசை மாறி பயணிக்கும் போதும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. அங்கே கருணை அவங்களுக்கு வேலை செய்து, கருணையே இறைவனாக வேலை செய்து, நீ இது அல்ல, நீ ஸ்தூல உடம்பு அல்ல, அதனால் இந்த பாக்டீரியா வைரஸை பற்றிலாம் நீ கவலைப்படாத. பாக்டீரியா வைரஸ் தொட முடியாத ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிடு, இல்லை அங்கே வா, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே காமக்ரோதாதிகள் தலைவிரிச்சு ஆடுது. காமக்ரோதாதிகள் தலைவிரிச்சு ஆடுதேன்னு பயப்படாத, நான் ஒன்றும் இது காமக்ரோதாதிகள் தொட முடியாத ஒரு இடத்துக்கு ஒன்று அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு காரணத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காரணம் ஒரே இருட்டாகவும் குழப்பமாகவும் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால, ஏன் பயப்படுற, யாம் இருக்க பயவேன் அப்படி சொல்லி அவங்கள தன்னோடு பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பிரம்மஸ்வரூபம் பூரணமான வெளிச்சம். அந்த நிலையில் அவன் எந்த காரியத்தையும் பிறந்தாலும் கவலை இல்லை, புறக்காட்டினாலும் கவலை இல்லை. புறக்காட்டினாலும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க போகிறான், பிறந்தாலும் ஜீவன் முக்தனா ஞானியாகவோ யோகியாகவோ இருக்க போகிறான். அதுக்கான வழிமுறைகளை குரு காட்டுறாங்க. குருவை பற்றி இந்த ராமானுஜர் வரலாறில் மணவாள மாமுனிகள்னு ஆச்சாரிய பாரம்பரியம், அதாவது 12 ஆழ்வார்கள் பியூர் பக்தியில் இருப்பாங்க. ஆச்சாரியர்கள் பக்தியை ஆதாரமாக வச்சு ஞானத்தை பிரச்சாரம் பண்ணுவாங்க. பக்தி 33%னா ஞானம் 33% இல்லையா? அதனால் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய யோகத்தையும் ஞானத்தையும் ஆச்சாரியர்கள் முதல்ல பக்தராக இருந்து பூரண பக்தியில் சித்தி பெற்ற பிறகு அவங்க குருவாக மாறுவாங்க. அப்படி வந்த பாரம்பரியம்தான் ராமானுஜர்லேருந்து அந்த ஆச்சாரிய பாரம்பரியம் வருது. ராமானுஜருக்கு 200 வருஷம் இறைவன் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாலும் 121 ஆண்டுகளில் அவர் நான் கிளம்புறார். மேலே ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. உனக்கு 200 வருஷம் போட்டால் ஏன் 121 வருஷத்தோட முடிச்சுக்கிட்டு கிளம்பி வந்த, பாக்கி 79 வருஷம் இருக்கு. 81 179 வருஷம் இருக்குது மிச்சம். அதுக்கு ஒரு பிறவியை இன்னொரு பிறவியை எடுத்து எஞ்சிருக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வாங்கிறது தான் மணவாள மாமுனிகள். ராமானுஜர் தான் அவருடைய இன்னொரு அம்சம்தான், சேஷ அவதாரம் தான் மணவாள மாமுனிகள். எப்படி ராமானுஜருக்கு கூரத்தாழ்வார் முதல் சிஷ்யனாக மாறுற மாதிரி மணவாள மாமுனிகளுக்கு வனமாமலை அழைச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா அவங்கள, அங்கே ஜியர் பார்த்தோம்ல, அந்த ஜியர் முதல் ஜியராக இருக்கக்கூடிய பொன்னடிக்கால் ஜியர் முதல் சிஷ்யனாக மாறுறார். சிஷ்யர் சன்னியாசி, குரு சம்சாரி. இப்படி வாழ்க்கை போகுது. அங்கே மணவாள மாமுனிகளுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தான் எல்லாருக்கும் தலைமை பீடம். யார் எங்கே பிறந்தாலும்
ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் வாசம். பெருமாள் அங்கே கூப்பிட்டுக்கிறார். யார் எங்கே இருக்கணும்னு அவர் தானே டிசைட் பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த குமரகுண்டத்தை பக்கத்தில் இருக்கிறோம், 5 நிமிஷத்தில் தரிசனம் கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்குன்னா முருகன் கருணை. நான் அடிக்கடி நினச்சது உண்டு, ஏன் நம்ம சென்னைக்கு சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஏன் சென்னை குரோம்பேட்டுக்கு வந்தோம்? வேறு எங்கேயோ போயிருக்கலாமே, எங்கேயோ போயிருக்கலாமே. எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, ரிஷிகள்லாம் இருக்காங்க, ஏன் எங்கே வந்தோன்னு பல நாள் கேள்வி கேட்டது உண்டு. வந்த வேலை இங்கே தான் இருக்கணும், சன்னதிக்குள்ளே தான் உக்காரணும்னு சொன்ன மாதிரி இந்த மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் அவருக்குன்னு ஒரு இருப்பிடத்தை பெருமாள் கொடுக்குறார், ஒரு மடத்தை கொடுக்குறார். அது பல பரம்பரையாக வந்து அந்த பரம்பரையில் இவருக்கு கிடைக்கிது மணவாள மாமுனி. அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அதில் பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க. அதில் ஒருத்தவர் இந்த குருக்கிட்ட எப்படியா இவரை குருவாக இவருக்கு சிஷ்யராக நம்ம மாறணும், இன்னும் அவரை தொடர்ந்து பின்தொடர்றாரு. இன்னும் சிஷ்யன் ஆகலை, பரிச்சயமெல்லாம் ஆகலை, பேச்சு சிரவணம் பண்ணியிருக்காரு. இவர் தான் நமக்கு குருங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா குருவை டிசைட் பண்ணுறது கடவுளை டிசைட் பண்ணுறதுக்கு சமம், மோட்சத்தை டிசைட் பண்ணுறதுக்கு சமம். ஏன்னா குருங்கிறவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்ரத்தாவான். அவங்க தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை வந்தால் வெற்றி வந்துடும், நம்பிக்கை வந்தால் நிஜமாயிடும். நம்பி யாருமே கெட்டதில்லை, அரைக்குறையாக நம்புறவன் தான் கெட்டு போகிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படியாவது இவரை குருவாக ஏற்றுக்கணும், குருவாக பிடிக்கணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடணும் இவர்கிட்டேருந்து அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, யாரோ சொல்லியிருக்காங்க, அவர் எங்கே குளிக்கிறாரோ அந்த குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 அடி கேப்பில் அவர் குளிக்கிற இடத்துலேருந்து அந்த குளியல், அந்த வாட்டர், நம்ம திருக்குறுங்குடியில் அந்த பட்டர் சொன்னார், இங்கே தான் பெருமாள் டெய்லி திருமஞ்சனம் பண்ணுவோம். சன்னதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த 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 6 பேர் என்ன, அந்த 6 பேர் அருமையான பேர், நம்பியார். நம்பி 6. நம்பிங்கிறது இந்த ஆசிகர்கள், எஸ்பெஷலி ராமானுஜர் போன்றவர்கள், ஆசிகர்கள் எல்லாரும் அதான் நம்பி, பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, நம்பின்னு சொல்லலாம். அந்த ஆற்றுல இந்த பெருமாளை கொண்டு போய் திருமஞ்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். படித்துறையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நமக்கு மனம் அங்கே வேண்டாம், அங்கே போகக்கூடாது, பெருமாள் குளித்த இடத்துல நாம் குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஒரு 100 அடி கேப் விட்டு நம்ம வந்தோம். நீங்களாம் வந்தீங்க, 3 பேர், சதீஷ் வந்தால் நீங்கள் வந்தீங்க, 3 பேர் தனியாக போய் குளித்தோம்ல. அவர் குளித்து மிச்சம் இருக்கிற தண்ணி வர வழியில் தான் நாம் குளித்தோம். இதெல்லாம் நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்காதீங்க, எல்லார் வாழ்க்கையில் இது நடக்குது, நம்ம அறிய மாட்டோம். அவங்க மேலானவங்க, நம்ம கீழானவங்க. நம்ம கீழானவங்க இல்லை, நம்ம ஆத்மா நமக்கு சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிற எல்லா வல்லமையும் உள்ளே இருக்கே, தொடர்பு கொள்வது இல்லை. இப்போ குரு வந்து தொடர்பு கொள்ள வைக்கிறார், கனெக்ட் பண்ணுறார். அப்படி ஒரு 100 அடி தள்ளி குளித்தோம். அதுபோல் இவர் வந்து, அவர் பேர் அப்பர்னு பேர், நல்ல உயர்வான ஞானத்தில் இருக்காங்கன்னா அவங்கள அப்பர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நாயன்மார்கள்லேயும் உண்டு அப்பர். அவர் குளிக்கிற இடத்துல அதுலேருந்து ஒரு 30 அடி விட்டு இவர் குளிக்கிறார். ஏன்னா அவர் குளித்த தண்ணி இவர் மேலே பட்டால் அவங்க தேகம் சுத்த தேகமாகவும் பாவம் எரியும், ஞானம் பிறக்குங்கிறது நம்பிக்கை. அதுபடியே அவருக்கு நடக்குது. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி சிஷ்யராக ஏற்றுக்கிறார். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆகிறது. ஒரு மலையில் மழை பெய்யுது. இந்த குருமார்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் மழை பெய்யுதுன்னு ஒருத்தங்க வீட்டில் அந்த இதுக்கு ஏறுறாங்க, அந்த திண்ணைக்கு ஏறுறாங்க. அப்போ ஒரு அம்மா ஓடி வந்து, ஆஹா வந்திருக்குது மணவாள மாமுனிகள்னு தெரிஞ்சவனைய முதல்ல அவரை பிடிக்காமல் அவர் செப்பலை எடுத்து உள்ளே போடுது. சுவாமி உள்ளே போயிட்டேன், உள்ளே வாங்கன்னு உள்ளே போயிட்டோம். கதவு திறந்தாச்சு, சுவாமி உள்ளே போயிட்டார், மணவாள மாமுனிகள் உள்ளே போயிட்டார். செப்பல் வெளியில் கிடக்கு. செப்பலை எடுத்து தலையில் வச்சுக்குது. மழை தண்ணி செப்பலில் இருக்குது, அந்த தண்ணி தலையில் சொட்டுறது. எடுத்துகிட்டு போய்
சமர்ப்பிக்குது உள்ளே கொண்டு போய். யாருமா நீ இந்த மாதிரி ஒரு பக்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. முதல்ல அப்பர் அங்கே திருமஞ்சனம் பண்ணி ஞானம் பெற்றார் இல்லையா, அவருடைய பொண்ணு தானே இவ. 20 வருஷம் கழிச்சு அவருக்கு குருமார் நேரடியாக குளிச்சு அந்த தீர்த்தம் இவர் மேலே பட்டு ஞானம் பெற மாதிரி இவருக்கு இங்கேயே ஞானம் வந்துடுது. அப்புறம் இவர் பஞ்சசம்ஸ்காரம் இவர் பண்ணி வைக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சத்சங்கம், இது ஒரு பெரிய சாநித்தியம். இது புரியாது, நடந்த வரலாறு யூடியூப்பில் இருக்குது. இதெல்லாம் கதையோ கற்பனையோ இல்லை, பொய் பேச மாட்டாங்க பெரியவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்பிக்கை கொடுப்பாங்க, தொடர்ந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பெருமாள் கோயிலில் போகிறதுக்கு முன்னாடியே நமஸ்காரம் பண்ணிடணும். பணிவை அங்கேயே காமிக்கணும். குருவை அங்கே வராங்கன்னா இங்கேயே நமஸ்காரம் பண்ணி தான் குருவையே தரிசிக்கணும். குருவுக்கு முன்னாடி குளிக்கக்கூடாதான். குருவோட குளிக்கலாமா, சார்ந்து குளிக்கலாம். ஆச்சரியம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யதார்த்தமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அன்றாடம் மாதத்துக்கு ஒரு நாள் அனுபவிக்கிறோம். அது பெரிய நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணி, எனக்கு இது நான் சிரவணம் பண்ணும்போது எனக்கு உச்சி குளிர்ந்துச்சு. அட இப்படிலாம் விசேஷம் இருக்கா, இதெல்லாம் ஒரு விசேஷமாக நமக்கு எப்படி தெரியும்? தெரியாமலே நம்ம கரெக்டாக போயின்னு இருக்கோங்கிறத சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி சன்னதி இதில் குளிக்கிறதும் அந்த இதுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு பெரிய வரம் 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 ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி பெருமாள் ஏன் 2 முறை திவ்ய தேசங்களுக்கு அழைச்சாருங்கிற ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமா இருக்காதா? அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் நம்மளை கூப்பிடல, அவர் முருகனை கூப்பிட்றாரு. நல்லா தெரியும், எனக்கு 100க்கு 100% தெரியும். அவர் முருகனை கூப்பிடுறாரு. முருகன் எப்படி அருணகிரியை கூப்பிட்ட மாதிரி அவரை முருகனை பெருமாள் கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன பாருங்கள், 108 எப்படி ஆனந்தமாக சுபமாக சித்தியோடு பூர்த்தி ஆகுதுன்னு பாருங்கள். 108 திவ்ய தேசங்களும் பாருங்கள். ஒரு முறையாக பார்க்க முடியாதுங்க, ஒரு முறையாக தரிசனம் பண்ண முடியாது. பரமேஸ்வரனா ரொம்ப கருணை உள்ள வேண்டாம், எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாரு. இன்றைக்கி வேல் பூஜையில் தெரியுதா பரமேஸ்வரன்? தெரியுதா? எவ்வளோ திவ்யமாக தெரியுது. இந்த முகம், இந்த கை, இந்த சோல் முருகப்பெருமான ஹிருதயத்தில் இருக்கார், ஹிருதயத்தில் வந்திருக்காரு. அவர் உடம்பாக இருக்கார், உடம்பாக வந்திருக்காரு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆனால் மகாவிஷ்ணு அப்படி கிடையாது. அறிவு இருக்கிறவனை தான் உள்ளே விடுவார், பாவிகளெல்லாம் சுத்த விடுவார். சுற்றுவா, தரிசனம் உண்டு, உடனே கிடையாது. போயிட்டு வா, போய் சுற்றிட்டு வா, இதெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணு, தொண்டு செய்யப்போ அப்படின்னு நினச்சிடுவார். உத்தரகோசி மாதிரி ஒருத்தர், உத்தரகோசினே ஒரு திருக்கோசி மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும். பெரிய சிம்ம சொப்பனா அவர், ஒரு பெரிய சிம்மம் அது ஒரு சிங்கம், அது ஞான சிங்கம். அது மாதிரி ஒரு ஆளை போட்டு ஏற்றி காலி பண்ணல எல்லாரையும். அது மாதிரி இந்த மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய இன்னொரு அவதாரம். அதே காலத்தில் இருந்திருக்கார் அவர் போனதுக்கப்புறம், அந்த குறுகிய காலத்தில். அதனால் இந்த பரம்பொருள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், இது நாள் வரைக்கும் நீங்கள் இதை சிந்திக்கவே இல்லாத நீங்கள், இப்போ நீங்கள் தான் சத்து, நீங்கள் தான் சித்து, நீங்கள் தான் ஆனந்தம், நீங்கள் தான் ஆனந்த கணம், நீங்கள் தான் சிவம் அப்படிங்கிற அறிய நம்மளுடைய வல்லமை என்ன பண்ண போகுது? விரிவடைய போகுது, விஸ்வரூபம் எடுக்க போகுது. இதனால் யாருக்கும் தீங்கு ஏற்படுமா? தீங்கு ஏற்பட்டால் வேதம் எழுதப்படுமா? வேதத்தில் சொல்லப்படுமா? இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ தான் இந்த கதவு திறந்துருக்கு. நாம் உடம்பு அல்ல, மனசல்ல, நாம சைத்தன்யம், நமக்கு சர்வ வல்லமை உண்டு. அந்த தத்துவப்படி இந்த ஆத்மாவானது நெட்வொர்க்கு நடுவில் உட்காந்து இந்த உலகை ஆள்கிறது, இந்த உடம்பை ஆள்கிறது. இப்போ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு கனெக்ஷனை இந்த மந்திரத்திலேருந்து ஒரு 10 மந்திரங்கள் ஒவ்வொரு அங்கமாக எடுத்து சொல்லுது. ஸ்தானானி ஸ்தானிபியோ யச்சதி. ஸ்தானானி, இந்த உலகத்தில் எவ்வளவு இடம் இருக்கோ
இந்த ஆத்மாவானது இந்த உலகத்தில் எவ்வளவு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸ்தானாபியோ அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள், இடமும் அதில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கும் எச்சதி குடிக்கிறது, தருகிறது, இடம் தருகிறது, வாழ்வதற்கு இடம் தருகிறது. யார்? ஆத்மா தான் இந்த ஸ்பேஸை நமக்கு கொடுத்திருக்கிறது. நாடி தேசா நிபந்தனம். நாடி இப்போ இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, நான் நெட்வொர்க்னே ஞாபகம் வச்சுங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்பைடரே ஞாபகம் வச்சுங்க. ஸ்பைடர் 360 டிகிரியில் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இந்தியா மட்டும் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். தேசம் நிபந்தனம். இந்த நாடியானது இவங்க எல்லாவற்றையும் இணைக்கிறது, கட்டுகிறது. சக்ஷுராஸ் 3 விதமாக இருக்குது இந்த உலகத்தில். 3 விஷயம் தானே, அத்தியாத்மா, பௌதிகம், தெய்வீகம். 3 தானே. தெய்வீகங்கிறது பிரம்மா, சத்து. அத்தியாத்மிகங்கிறது சித்து. பௌத்திகம்னு சொல்லக்கூடியது சிதாபாசம். அத்தியாத்மிகம், அதி தெய்வீகம், அதி பௌத்திகம், அப்படி தானே. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், அப்படி தானே பார்க்குறோம். ஆத்தியாத்மிகங்கிறது உங்கள் ஆத்மா, ஜீவாத்மா. ஆதி பௌத்திகம்ங்கிறது ஜகத்து, உற்றார் உறவினர், பஞ்சபூதங்கள் எல்லாம் என்னது? ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகங்கிறது பரமாத்மா. 2 பார்க்கலாம், 1 பார்க்க முடியாது. என்னத்தை பார்க்கலாம்? ஆதி தெய்வத்தை பார்க்க முடியாது. ஆதி பௌத்திகத்தை பார்க்கலாம், ஆதி ஆத்தியாத்மிக பார்க்கலாம். அந்த தத்துவப்படி 3 கருத்தை சொல்லு. இந்த மொத்த உலகத்தையும் 3 விஷயத்தில் கொண்டு வந்துருச்சு. நேற்று ஜீவராசிகள்லாம் ஒன்றுன்னு சொன்னோமா, அது நான் நிறைய முறை விசாரம் பண்ணுவேன். கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ நாள் பண்ணலை. அதனால் நேற்று கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான், உடம்பும் ஒன்று தான், மனசும் ஒன்று தான், உயிரும் ஒன்று தான். இந்த மனசில் தான் அறியாமை, அறிவுங்கிற அர்த்தத்தில் அதுக்கு வாழ்க்கை தரம் மாறுது. அறியாமையினாலையும் அறிவுனாலையும் தான் இந்த மனசு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்குது. அது வெளிச்சத்தை நோக்கி போனால் அறிவு, இருட்டை நோக்கி போனால் மனம், உள்ளே போனால் அறிவு, வெளியில் போனால் மனம், மேலே போனால் சித்து, கீழே போனால் மனம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நாடி தேசா நிபந்தனம். சக்ஷு முதல்ல உங்கள் கண்ணை எடுத்துக்குது, அது ஆத்தியாத்மம், ஒரு தனி மனிதனை பற்றிய விஷயம். திருஷ்டவியம், அது பார்க்குது. கண்ணை எது கண் பார்க்குது. பார்க்குறதெல்லாம் திருஷ்யம். திருஷ்யம்ங்கிறது என்னது? ஜகத்து. ஜகத்துங்கிறது என்னது? பௌத்திகம். அதனால் திருஷ்டவியம் அதிபூதம். இதுக்கு ஒரு முக்கியமான பிரதான ஒன்றை பார்க்குது, அது ஆதித்யம், சூரியனை பார்க்குது. இந்த பௌதிகத்திலேயே ரொம்ப மேலானது பெரிய விஷயம் சூரியன். சூரியனை கடவுளை பிரத்யட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் இல்லையா? சூரிய நாராயணன். நீ பார்க்குறதெல்லாம் நாராயணன் தான், இல்லைன்னா அம்பாள். ஏன்? சித்து மாயையோட சேர்ந்துருக்கு. அதாவது சத்து பிரம்மம் ப்ளஸ் மாயா தான் என்னது? ஈசன். சித்து மாயா சேர்ந்தால் உடனே சித்தாயிடும். சத்து தான் மாயா சேர்ந்து சித்தா உடம்பு எடுத்து வேலை செய்யுது. சித்துக்கு சிதாபாசங்கிற உடம்பு தேவை. புரியுதா? இப்போ இது ஆதித்யாவை பார்க்குது. கண்ணு நீங்கள் காட்சிகள் எல்லாம் ஜெகத்து, அதில் பிரதான ஒரு கடவுள் சூரியனை பார்க்குது. அதனால் அது தெய்வீகம், ஆதி தெய்வீகம். தத்ர ஆதி தெய்வீகம் நாடி தேசா நிபந்தனம். இப்போ இருக்கிற இந்த நாடி இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுது. இந்த நாடி சூரியனையும் உங்களையும் பௌதிகத்தையும் பஞ்சபூதத்தையும் தொடர்பு படுத்துது, இணைக்குது. எஸ் சக்ஷுஷி கண்களால் யோ திஷ்டவிய ஏ ஆதித்யோ ஏ நாடியா, எதை நீ பார்க்குறியோ, எது சூரியனோ, எது நாடியோ, எது பிராணனோ, யோ விஞ்ஞானே, எது அனுபூதியோ,
ஏ ஆனந்த எது ஆனந்தமோ, யோ ஹிருதய ஆகாஷே எது ஹிருதய ஆகாசமோ, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸோ, ஏதஸ்மின் சர்வஸ்மின் எது இங்கே இருக்கோ எது எங்கும் இருக்கோ, அனந்தரே அப்பால் இருக்கிறது, ஏதஸ்மின் சர்வஸ்மின் அனந்தரே இங்கே எங்கும் அப்பாலும். இதோட முடியுது உங்கள் எல்லைன்னா அதுக்கு அப்பால் இருக்கிறதும் இந்த நாடி தொடர்பு படுத்துகிறது இறைவனோடு ஜீவனோடு, இறைவனோடு ஜீவனோடு பிரபஞ்சத்தோடு. புரியுதா? அப்படி அனந்தர் சஞ்சரித்தி இது மூலியமாக எப்படி ஒரு ஸ்பைடர் நடுவில் இருந்து தன்னுடைய நெட்டில் எங்கே வேணாலும் போகுமா போகாதா, வருமா வராதா? நெட்டு இருக்கிற வரைக்கும் அது போகும்ல, நெட்டை தாண்டி போகுமா? நெட்டை தாண்டி போகுதுன்னா புதுசாக ஒரு நூலை ஒரு ரூட்டை என்ன பண்ணோம், அது வாயிலிருந்து கக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்கோ அது வரைக்கும் அது போகக்கூடிய வல்லமை இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரு ஸ்பைடர் ஒரு சின்னதாக இருக்குது, ஒரு 10 கிராமுக்குள்ளே தான் இருக்கும், அது அவ்வளோ பெரிய நெட்டை என்ன பண்ணுது, உருவாக்குது. அப்போ பிரம்மா உலகத்தில் எது பெரியதோ அதை விட பெரியது. அப்போ அதோடைய நெட்வொர்க் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்தோம்னா நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆத்தியாத்மம் ஆதி பௌத்தியத்தையும் தொடர்பு கொண்டு பரம்பொருளோடையும் தொடர்பு கொள்ள வைக்கிறது அந்த நாடியாம். அப்படி சொல்லி அது இங்கே இருக்குது, எங்கும் இருக்குது, எங்கே எல்லை முடியுதோ அதுக்கு அப்பாலையும் இருக்குது. அனந்தரே சஞ்சரித்தி அங்கே எல்லாம் இது சஞ்சாரம் பண்ணுது, இந்த ஆத்மா சஞ்சாரம் பண்ணுது. எது சத்தே இல்லை, சித்து. சத்து காட்சியாக இருக்குது, சாட்சியாக இருக்குது, நெட்வொர்க்காக இருக்குது. நெட்வொர்க்கில் நகர்றது யார்? இந்த ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய சித்து. ஸ்பைடர் தான் உலகத்தை படைக்குது. சரி, சஞ்சாரத்தி ஸோ அயம் ஆத்மா அப்படிப்பட்ட அந்த அயம் ஆத்மா இந்த அப்படிப்பட்ட இந்த ஆத்மா இந்த ஆத்மாவை தம ஆத்மானம் அந்த ஆத்மாவை உபாசித்த தியானிக்க வேண்டும். தியானிக்கிறதுனா எப்படி? சிந்திக்க வேண்டும். விசாரம் பண்ணால் நிதித்தியாசனம். தொடர்ந்து சிந்திக்க முடியுமா? முடியும். கேப் விட்டு இப்போ நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 12 ஆண்டுகளுக்குள்ளே பூர்த்தி ஆகிடும். நம்மளுடைய அறிவும் பக்குவத்தையும் பொறுத்து தான் இருக்குது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். இப்போ தெரியுதில்ல, இப்போ உங்களுக்கு ஞானம் வேணும்னா குருவை தொடர்பு கொள்ளணும், ஆனந்தம் வேணும்னா உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். குரு என்ன பண்ணுறாங்க? யோகானந்தம் இருக்குப்பா, யோகத்து மூலியமாகவும் அந்த பரம்பரையில் தொடர்பு கொள்ளலாம். ஞானானந்தம் இருக்குப்பா, ஞானத்து மூலியமாகவும் அந்த கடவுளை அந்த பேரானந்தத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரம்மானந்தம் சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளே நீ இருக்கப்பா, நீ உள்ளே போனீங்கன்னா அந்த பிரம்மானந்தத்தையும் நீ தொடர்பு கொள்ளலாம். அடக்கடவுளை இந்த ஆனந்தம் 3த்தையுமே நான் தொடர்பு கொள்ளலையே இது நாள் வரைக்கும், இத்தனை கோடி ஜென்மா வீணாக போச்சே. தோணுதா இல்லையா? அறிவு இருந்தால் தோணும். இப்போ நீ வெளியில் தேடுறதெல்லாம் எவ்வளோ நேரம் அந்த ஆனந்தம்? இப்போ நான் இப்போல்லாம் சமீப காலமாக இந்த தியானத்தினுடைய அனுபவத்தை 2 வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சமீப காலமாக உட்காந்த கொஞ்சம் நேரத்திலேயே இந்த நிஷ்டைங்கிறது கைகூடுது. நிஷ்டைங்கிறது என்னன்னா, இந்த 10வது பிரகாரத்துலேருந்து உள்ளே போகக்கூடிய இந்த சித்தானது சத்தோட கனெக்ட் ஆகி அப்படியே நிற்குதுல்ல, அந்த இடத்துல மிகுந்த அமைதியும் சொல்ல முடியாத ஒரு சுகமும் ஏற்படுகிறது. இப்போ நீங்களாம் தியானம் பண்ணலை, நீங்கள் தியானம் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அதை நீங்கள் இப்படி தான் தியானம் நினைக்காதீங்க. அடியேன்னு சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து அதை செய்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த போராட்டம்லாம் நின்றுடும். நீ போய் போராடி இங்கே பார்க்கணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் தான். அது கடினமாகவும் இருக்கும், தலை ஹீட் ஆகும், தலை வலிக்கும், இதெல்லாம் கடந்து வரணும். சளி பிடிக்கும், குடிக்கிற தண்ணியெல்லாம் அது இழுத்து வச்சுக்கும் தலையில் உங்களுக்கு ஹீட் ஆனிச்சுன்னா தூக்கம் வராது.
அதனால் அன்றைக்கே சொன்னேன், அந்த எண்ணெயை தலையில் தடவுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வளவலா கொலகொலான்னு ஒரு எண்ணெய் இருக்குல்ல, கஸ்டர்ட் ஆயில். அந்த ஆயிலை, கேஸ்டர்ட் ஆயிலை தடவுங்க. சூட்டை தணிச்சிரும், தூக்கம் நல்லா வரும். ஏன்னா தியானத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது, தியானம் முடிச்சுட்டு பண்ணணும். தியானத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வரக்கூடாது, தியானத்தில் தூக்கம் வரவே கூடாது. இப்போ ஒரு போராட்டமாக இருக்குல்ல, உட்கார முடியல, காலை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, இதெல்லாம் மாறிடும். நீங்கள் தொடரணும், அதான் அங்கே பாயிண்ட்டு. தொடர இதே கால் வலிக்கிற கால் அரை மணி நேரம் 10 நிமிஷத்தில் மரத்து போகிற கால் 1 மணி நேரம் கழித்து மரத்து போகும், அப்புறம் 2 மணி நேரம் கழித்து மரத்து போகும், அப்புறம் மரத்தே போகாது. அப்புறம் இந்த போராட்டமாக இருக்கீங்கல்ல, மேலே பார்க்கணும், மேலே புருவ மத்திய பார்க்கணுன்னு, அந்த போராட்டம் இல்லாமல் நீ நினச்சோடனே அங்கே போய் உட்காரும். இதெல்லாம் அடியன் கடந்து வந்த நிலை சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக இந்த நிஷ்டைங்கிற வார்த்தை, அதாவது யோக நிஷ்டை, ஞான நிஷ்டை இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எழுதுகிறோம், மந்திரம் எழுதுகிறோம், உங்களுக்கு பேசுகிறோம். இது ஞான நிஷ்டை. நல்லா கூர்ந்து ஆழ்ந்து சிந்திக்க தான் புதிய கருத்துக்கள்லாம் கொடுக்குது, அது ஞான நிஷ்டை. பிரம்மனிஷ்டை பூஜை பண்ணும்போது அந்யோன்யமாகிறோம், அது பிரம்மனிஷ்டை. ஞானத்தில் தான், அந்த யோகத்தில் தான், தியானத்தில் தான் அந்த சித்தி இன்னும் பெறலைன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அடியனுக்கு. அதுவும் இப்போ சித்தியாகிறது. இப்போ முன்னெல்லாம் அரை மணி நேரத்தில் டயர்டாகிடுவோம், அப்புறம் 1 மணி நேரத்தில் டயர்டாகிடுவோம். இப்போ 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போதுங்கிறது. என்ன, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அதை நம்ம என்ன பண்ணுறோம், அடியேன்னு பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் சமீப காலமாக. இந்த கும்பாபிஷேகம், இந்த பிரம்மோற்சவத்துக்கு அப்புறமா இந்த 2 மாதமாக சொல்கிறேன். 1 மாதமாக, 1 மாதம் ஆகிடுச்சா, 24, இந்த 15 நாள் இது நடந்துகிட்ருக்கு சமீபமாக. நேராக நடுவுக்கு போகிறதே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. 10வது பிரகாரத்தில் சுற்றுறீங்களா, நடுவில் நிற்கிறீங்களான்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகிறது, நிஷ்டையாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, பிரம்ம நிஷ்டையில் இதில் எது எல்லாமே இறைவனோட தொடர்பு கொள்வது தான். எது உத்தமமானதுன்னா ஞான நிஷ்டை தான் உத்தமமானது. ஏன்னா அது நிரந்தரமானது. யோக நிஷ்டை நீ உட்கார வரைக்கும், ஒரு நாள் கை கூடும், ஒரு நாள் கை கூடாது. பிரம்ம நிஷ்டை ஒரு நாள் கை கூடும், ஒரு நாள் கை கூடாது. ஆனால் ஞான நிஷ்டை எப்போதும் கை கூடும். ஞானத்துக்கு அவ்வளோ மகத்தை இறைவன் கொடுத்துருக்கான். அதனால் சிரவணம் முக்கியம். சிரவணம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. என்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறேன், இந்த வேலு மயிலும் போட்டவன் தான் பஞ்சசம்ஸ்காரம் நமக்கு. எவன் நம்ம பேச்சை கேட்டு வெஜிடேரியனாக மாறி வேலு மயிலும் போட்டுக்கிறான், முருகனுக்கு தொண்டு செய்கிறான்னா அவன் தான் நம்ம சிஷ்யன். இதுதான் லட்சணம். இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு இருப்போம் இல்லை, இது ஒரு பரம்பரையாக வரும். இன்னும் இது முருகப்பெருமானுடைய குரு பரம்பரையில் இது வரும். உபநிஷத்து பீடம், ஞான பீடமாக குமரங்குண்டம் விளங்கும்னு சொன்னது. இந்த லட்சணமெல்லாம் நமக்கு அப்படியே தானாகவே நடக்குது. போட்டிருக்க கடுக்க நீ எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாள் ஆசை, எப்போ போட்டேன், எப்போ போடணுங்கிறது தெரியாது. எப்போ போட்டேன்னு தெரியும், எப்படி போட்டேன்னு தெரியல. போடணும்னு ஆசை இருந்துச்சு. நானே போனேன், நானே ஒரு கடையில் போய் உக்காந்தேன். அவர் பத்தரை பார்த்தேன், யாரோ கூட இருந்தார். போட்டுக்கிட்டேன். என்ன கலர்னா பச்சை கலர் தானாக வந்துச்சு. கடுக்கன் எப்படி வந்துச்சு? இப்போ எனக்கு தண்டம் போடணும்னு ஆசை இருக்குது. தண்டம்னா என்னது? காலில் போடுறாங்கள்ல, தண்டைன்னு தமிழில் தண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போடணுன்னு ஆசை இருக்குது. அப்புறம் செப்பல்லாம் போட முடியாது, பேண்ட்லாம் போட முடியாது. ஒரு ஆசை இருக்குது, பார்க்கலாம் எப்போ நடக்குதோ நடக்குது. அதே மாதிரி இந்த வேலு மயிலம் போகிறதுக்கு 10 வருஷம் காத்திருந்தேன். ஆசை இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு, வாய்ப்பு கொடுக்கல சுவாமி. யோகித வானம்ல, இதுதான் சிஸ்டம். இடையில கொஞ்சம் இந்த குமரன் வேதத்தை கொஞ்சம் சொல்கிறேன், 2 வார்த்தை சொல்கிறேன். அதனால் நிஷ்டையை பற்றி சொல்கிறேன். நிஷ்டைக்காக இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். நிஷ்டைங்கிறது எளிமையாக கைகூடுகிறது.
இப்போ நீங்கள் 3 ஹவர் சொல்கிறேன்ல, அதை நம்ம விருப்பப்பட்டால் கண்டினியூ பண்ணலாம், 6 ஹவர் ஆக்கலாம் போல். ஆனந்தம் வேணும்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் இருப்போமா இருக்க மாட்டோமா? ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆனந்தம் முக்கியம் இல்லைன்னு இருக்கோம். என்ன முக்கியம்? பரோபகார்த்தம் முக்கியம். பரோபகார்த்தம் முக்கியம். விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். விளக்கு ஞான விளக்கு, ஞான சூரியன் அளவுக்கு பிரகாசிக்கணும். பார்க்கலாம், 1 by 1 நடத்துகிறான் இறைவன், பார்க்கலாம். அதனால் இந்த 3 பேரையும் தொடர்பு கொள்ளுது இந்த நெட்வொர்க்கு. எந்த நெட்வொர்க்கு? இந்த நாடின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்கு உங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளையும் இந்த ஜகத்தையும் தொடர்பு கொள்ள வைக்கிறது நாடி நாடி நாடி. அப்படிப்பட்ட அயம் ஆத்மா, அந்த ஆத்மாவை உபாசித்த, தியானிக்க. இப்போ தியானம் முக்கியம். அவரை சிந்திக்க, நிதித்தியாசனம் பண்ண. எனக்கு தியானம் கைக்குள்ளன்னு கவலையே படாதீங்க. ஏகாந்தமாக இருங்க, அதுவே எல்லாம் வேலை செய்யும். ஏகாந்தமாக இருங்க. ஒரு பாயிண்ட்டு, ஏகாந்தமாக இருங்க. ஆடியோ போட்டு கேளுங்க. ஏதாவது சிந்தனை வந்தால் எடுத்து எழுதுங்க, தப்பே இல்லை. அது சின்ன விஷயமா இருக்கலாம், அல்பமாக கூட தெரியலாம். இதெல்லாம் போய் எழுதுறது அப்படிலாம் எடுத்தவொடனே ஒரே நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி கவிதை எழுத முடியாதுப்பா. அவன் பல ஜென்மாவில் அவன் முயற்சி பண்ணி 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 தான் ஒரு ஜென்மாவில் பரிசெல்லாம் நேஷனல் அவார்டு வருது. நேஷனல் அவார்டை நோக்கி போகாத, மெய்ப்பொருளை நோக்கி போ. அவார்டெல்லாம் அங்கீகாரம் தானே. அங்கீகாரத்தை எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடியனுடைய உபதேசம் கூட எடுத்துங்க. அங்கீகாரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு அங்கீகாரம் இறைவன், வேதம், அதுக்கு மேலே குரு. வேறு யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்? அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் என்ன கொடுக்குறது நமக்கு? பிறந்த அவனும் உத்தமம் கிடையாது, எல்லாம் அக்கிரமந்தான். உத்தமமாகறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அடியனை சேர்த்து தான் சொல்கிறேன். உத்தமமாகறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது என்றைக்கு கை கொடுத்தா கை கூடட்டும். உபாசித்த தியானிக்க, சிந்திக்க, விசாரம் செய்ய என்ன ஆகும்னு கேட்டால், அஜரம் உனக்கு முதுமை வராது, அமிர்தம் உனக்கு மரணம் வராது, அபயம் உனக்கு பயம் வராது, அசோகம் எந்த சோகமும் உன்னை பாதிக்காது, அனந்தம் எல்லையற்ற நிலையில் பறந்து நிற்பாய். இதெல்லாம் யாருடைய குணம்? இதெல்லாம் யாருடைய கேரக்டரு? டக்குன்னு வரணும் வாயில, யோசிக்கக்கூடாது. உங்களுடைய கேரக்டர் இது. ஆத்மா ஆத்மா ஆனால் எங்கேயோ இருக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு லெவல், பிரைமரி லெவல். வேதம்தான் நமக்கு பிரமாணம், வைதிகம்தான் நமக்கு வாழ்க்கை. அது உண்மையாக இருக்கிறதுனால தான் இத்தனை கோடி வருஷங்களை நம்ம வரைக்கும் வருது. சொல்கிறது முருகப்பெருமான். அஜரம் உனக்கு முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, பயம் கிடையாது, எந்த சோகமும் உன்னை தாக்காது. எல்லையற்றவனாக இருப்பேன், அனந்தமாக இருப்பேன், எல்லையற்றவனாக அன்லிமிட்டடாக இருப்பேன், இன்ஃபினிட்டிவாக இருப்பேன். இப்போ நீ அல்பமாக இருக்கிறது தானே எனக்குங்கிற, எனக்கு மட்டும் எனக்கே பத்தலைங்கிற. நீ பூர்ணமானா எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிருவ. மனநிலை தான்ப்பா எல்லாம், மனநிலை தான். இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை ஒரு சின்ன நிகழ்ச்சி அந்த காலத்து சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த பட்டாச்சாரியருக்கு 50 ரூபா எடுத்து தட்டில் வச்சேன். கொடுக்கணும்னு தோணுச்சு, வச்சேன். ஆனால் அது ரொம்ப வரம்பு மீறிய நிலை. அது அப்போல்லாம் 10 ரூபா தான் இது என்ட்ரன்ஸு. என்ன பணத்தை கொடுத்து அவரை போய் பார்க்குறது பெருமாளை? பார்க்க தேவை. போயிட்டேன் ஒரு முறை 2 முறை அது மாதிரிலாம் போயிருக்கேன் நான், இந்த பெருமாளை தரிசனம் பண்ணாமல். அது என்னவோ அது உறவா, அறியாமையா, மடத்தனமா, முட்டாள்தனமா, இல்லை பக்தியினுடைய வெளிப்பாடா, இல்லை ஞானமா தெரியாது. அப்புறம் எப்படியோ போய் உள்ளே போயிட்டேன்ல கர்ப்பகிரகம். ஏதோ வெவ்வேறு சந்தர்ப்பத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் 50 ரூபா வைக்கிறேன். அவர் இப்படி பார்த்துட்டு ஸ்டன் ஆகிறார். சின்ன பையனாக இருக்கான், தனியாக வந்திருக்கான். 50 ரூபா பெரிய அமௌண்ட்டு அந்த காலத்தில். நீ மனசுக்குள்ள மகாராஜா மாதிரி வாழ்க்கை நடத்து அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே மறக்க முடியாது. அது மாதிரி நம்ம பூர்ணமானாதான் கொடுக்க தோணும். முக்தி வேணுங்கிறவன் தான் தட்சிணை வைப்பான். தட்சிணை வைக்கிறான். தட்சிணை முக்தி கொடுன்னு அர்த்தம். சாமிக்கு 10 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ
தட்சணை காணிக்க போடுறீங்கல்ல, தட்டிலையோ உண்டியலையோ போடுறீங்கல்ல, அது மோட்சம் கொடுன்னு அர்த்தம், முக்தி கொடுன்னு அர்த்தம். நினைவுபடுத்துறது, ரிமைண்ட் பண்ணுறது சுவாமிக்கு. அது மந்திரத்திலே வருது, சோடசோபச்சாரத்திலே வருது. தட்சிணாத்துக்கு மந்திரம் வருது. நம்ம தட்சிணாமூர்த்தி உபநிஷத்தில் இந்த தத்துவம் இருக்குது. தட்சிணான்னு சொன்னாலே முக்தி. அதனால் நீ அஜரம், அமிர்தம், அபயம், அசோகம் இதெல்லாம் சொல்லும்போது, பிரம்மத்தினுடைய கேரக்டர் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுடைய கேரக்டர் அது நீங்கள் தான். நாம் இப்போ எப்படி நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு வயசாகிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், இது கெட்டு போயிடும், வருமானம் வர அதையெல்லாம் அது ஏண்டா. உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ எந்த ஊரில் வசிக்கணும், என்ன சாப்பிட்ணும் முடிவு பண்ணி வச்சுருக்கான். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு சொன்ன ஒரு மந்திரம். நீ என்ன பண்ண போகிற, உனக்கு கொடுத்த வேலையை பண்ணப்பா, இடையில இறைவனை நினச்சிக்கப்பா, அப்பப்போ முக்தி கேளுப்பா. இதான் பாயிண்ட்டு. மந்திரம், யந்திரம், தந்திரம் இதான். மந்திரங்கிறது அவர் பேரை சொல்கிறது, யந்திரங்கிறது அவர் உருவத்தை பார்க்குறது, தந்திரங்கிறது இடையில பிரார்த்தனை பண்ணுறது. அதனால் இந்த ஆத்தியாத்மிக், ஆதி பௌத்திக், ஆதி தெய்வத்துக்கு ஒவ்வொரு தத்துவமாக எடுத்து பேசுது மந்திரம். அடுத்த ஸ்ரோத்திரம் எடுக்குது, காது எடுக்குது. ஸ்ரோத்திரம் அத்தியாத்மம், காது எடுத்துக்கோ. ஸ்ரோத்ரவியம் அதிபூதம். எதெல்லாம் நீ கேட்குறியோ ஜகத்தில் உள்ள விஷயத்தை தான் கேட்க போகிற. என்ன உக்காரத்தையே கேட்க போகிற. நீ எதெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் ஆதி பௌத்திகம், அதிபூதம். இதுக்கு யார் தேவதை? திக்பாலகர்கள் தான் தேவதை. திசஸ்திர அதிதெய்வம் திக்பாலகர்னு சொல்கிறேன் இல்லையா. திக்பாலகர்னு சொல்லுவோம். அஷ்டதிக் இப்போ அது சொல்கிறோம் இல்லையா. சுவாமி இருக்காங்க இல்லையா, இந்திரன், நிருத்தியம், வருணன், வாயு, குபேரன், ஈசானன், லிங்கம் வருதில்ல. அந்த திருவண்ணாமலையாரை சுற்றி லிங்கம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் திக்பாலகர்களாக இருந்து செயல்படுறாங்க. அங்கங்கே இருந்து பரம்பொருள் நடுவில் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு 8 திக்குக்கும் யமன், இந்திரன், வருணன், வாயு, குபேரன், ஈசானன் எல்லோரும் இருக்காங்க. நிறுத்தி அதெல்லாம் அவங்க தான் காதுக்கு. உன்னுடைய காது, நீ கேட்குறதெல்லாம் பௌத்திகம். நீ வந்து ஆத்மா, நீ கேட்குறது பௌத்திகம், ஜெகத்து. அதுக்கு ஆதாரம் திக்பாலகர்கள், தெய்வீதம். நாடி தேசா நிபந்தனம். நாடி இவங்க 3 பேரையும் கனெக்ஷனில் வச்சுருக்கு, நெட்வொர்க்கு வச்சுருக்கு. ஸ்ரோத்ரவிய, இந்த காதும் இது கேட்குறதும், அப்புறம் திஷாக்களும் திக்ஷுவும், திக்ஷு யோ நாடியா, இந்த நாடிகள், பிராணே இந்த பிராணன்கள், பிராணே பிராணன் அப்படின்னு சொன்னால் முக்கிய ஆத்மா, முக்கிய பிராணன். அதாவது வாமனன்னு ஒன்று படித்தோம்ல, அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ஏதோ ஒரு உபநிஷத்தில் தான் இருக்குது. அந்த உபநிஷத்து பேர் ஞாபகம் இருக்கா? முக்கிய பிராணனை. அதாவது நம்ம உயிருடைய சட்டை தாங்க பிராணன். நம்ம உயிர் பயன்படுத்தக்கூடிய கருவி தான் பிராணன். இந்த அணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, காட்ஸ் பார்ட்டிக்கல், அதான் பிராணன். அது ஒரு இடத்துல சேர்ந்து நீராகுது, நெருப்பாகுது, காற்றாகுது, எல்லாமே ஆகுது அந்த பிராணன். பிராணன் ஜடந்தான், சித்தாபாசம். ஆனால் சித்தோடு சேர்ந்து வேலை செய்யுது. நுரையாக இருக்குது. எதோட சேர்ந்து வேலை செய்யுது? அலையோடு சேர்ந்து வேலை செய்யுது. அலைக்கு ஆதாரம் நிலை. இந்த குழப்பம் எப்போ வந்தாலும் இந்த 3 வார்த்தை வரணும். நிலை, அலை, நுரை. சத்து, சித்து, சிதாபாசம் 3மே ஒன்று தான். பிராக்யனா, தைஜசனா, விஸ்வனா மாறு. இந்த சிஷ்யர்கள் இருக்காங்கல்ல, இடையில ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். பெருமாளுடைய பையன் பிரம்மா, அவருடைய நாபிலேருந்து பிரம்மா எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. பெருமாள் வந்து பிரம்மா படித்தார், பிரம்மா வந்து சங்கரரை படித்தார். ஆதாரம் இருக்கானா? பொய்.
அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய். நாங்கள் ஒத்துக்குமா? பிரமாணம் இருந்தால் ஒத்துக்கிறேன். வேதம் இருக்கா சொல்லு. வேதத்தை தவிர வேறு எதையும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? வேதம் ஸ்ருதி. இது மாதிரி இதை தான் இஷ்டத்துக்கு எழுதி விடுறது அபிமானம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ முருகன் பெரிய கடவுள்னு ஒத்துக்கலாம், முருகன் தான் பெரிய கடவுள் அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் உயர்ந்த உன்னதமான உலகின் தலை சிறந்த மொழி ஒத்துக்கலாம், தமிழ் மட்டுமே அப்படி சொல்லக்கூடாது. யாரையும் தாழ்த்தக்கூடாது. எல்லாரையும் முடிஞ்சால் வாழ்த்து, யாரையும் ஒரு நாளும் தாழ்த்தக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய அம்சம். நீ எதை தொட்டாலும் இறைவனை தொடுற, ஞாபகம் வச்சுக்கோ. கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காவாக இருக்கட்டும், எல்லாம் பிரம்மம். இந்த அறிவு இருக்கட்டும். மற்றவனுக்கு இருக்கா இல்லையா, உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுது? ஸ்ரோத்ரவிய திக்ஷு, திசைகள், நாடியம், பிராணின்னா இந்த தேவர்கள். இப்போ நம்ம ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் தேவர்கள் தான். ஒன்றுக்கு ஒரு தெய்வத்தை இப்போ வரப்போகுது, பின்னாடியே வரப்போகுது. ஸ்ரோத்திரத்துக்கு திக்பாலகர்கள் மறக்கக்கூடாது. அந்த தேவதைன்னு தெரிஞ்சால் தான் அது மேலே நமக்கு ஸ்ரத்தை வரும். இந்த கண் ரிப்பேர் ஆகுதுன்னா காரணம் என்ன? சூரியன் சந்திரன் ஏதோ நம்ம டிஃபால்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸ்ரோத்ரவியே ய திக்ஷு, ய நாடியம், ய பிராணி, ய விஞ்ஞானி, விசேஷ அறிவு. ஆனந்தம் யோ இறுதி ஆகாஷே, அதே வார்த்தை ரிப்பீட்டட் ஆகுது எல்லா மந்திரத்துலையும். ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின், அது இங்கேயும் எங்கும், அனந்தரே அப்பாலும், சஞ்சரதி. இதை வச்சுக்கிட்டே இந்த ஆத்மா ஆனது தொடர்பு கொள்கிறது, அசைக்கிறது, பயணிக்கிறது, நடக்கிறது. சஞ்சரதி சஞ்சாரம் பண்ணுகிறது. ஸோ அயம் ஆத்மா, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை தத் ஆத்மானம் உபாசித்த, தியானம் செய்க. உன்னை நீ தியானம் செய்க. தியானம் முக்கியம். சிரவணம் மட்டும்தானே போயிட்டுருக்கு உங்களுக்கு. மனனம் வரணும். மனனம் தியானம் பண்ண 3 ஆண்டுகள் வரைக்கும் நான் தியானம் பற்றி அதிகமாக அடியேன் பேசலை. இப்போ பண்ணுறதும் தியானம் இல்லை, நிதித்தியாசனம் தான். ஏன்னா விழிப்பு நிலை இருக்குது. தியானம் பண்ணும்போது நம்மளை மறக்கிறது இல்லை. நான் தியானம் பண்ணும்போது அத்தீதமான என்ன வருது? உபதேசங்கள் வருது. பிரபஞ்சத்திலேருந்து உபதேசங்கள் வருது. அந்த தாட் ப்ராசஸ்ஸு எங்கேயும் கிடைக்காத தாட் ப்ராசஸாக இருக்குது. இப்போ நமக்கு பொதுவாக சாமானியனுக்கு எங்கேருந்து வரும்னா சித்தத்துலேருந்து குபு 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 குபுன்னு எண்ணங்கள் வரும். அதான் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. உள்ளேருந்து எண்ணங்கள் வரலைன்னு சொன்னால் வெளியிலேருந்து கண் காது வழியாக வரும். உதாரண வாயு பிறந்தா பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு, பிரம்மத்திட்டேருந்து நமக்கு உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்போ சரணம் இருக்கோ அப்போ வரும். எப்போ உங்களுக்கு உபதேசம் என்ன பண்ணணும்னு விரும்புகிறாரோ அப்போ அன்றைக்கி அதை கொடுக்குறாரு. அன்றைக்கி காலையில் வந்துடுச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் என்னை கையால் பிடிக்கவே முடியாது. இன்றைக்கி இதை சொல்லித்தரப்போகிறோன்னு மகிழ்ச்சியாக இருக்கும். தம ஆத்மானம், அந்த ஆத்மாவை, உன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, உபாசித்த, தியானிக்க, வழிபாடு செய்ய என்ன ஆகும்? நீ பிரம்மமாகிறாய். அஜரம், அமிர்தம், அபயம், அசோகம், அனந்தம். 5 வார்த்தை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப சொல்லுது மந்திரம். அடுத்தது நாசாத்தியாத்மம், நாசி மூக்க சொல்லுது. கிராத்தவியம், மூக்கால நீ என்னெல்லாம் நீ நறுமணம் பெறுகிறாயோ. அதிபூதம், அது அதிபூதம். யார் வீட்லேயோ சூப்பராக சாம்பார் வைக்கிறாங்க, நல்லா மணக்குதே சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி. இதுக்கு யார் ஆதாரம் தெய்வம்னு கேட்டால் பிருத்திவி. இந்த மனத்தை யார் கொடுக்குறா? இதுக்கு அதிபதி யார்? மனத்துக்கு அதிபதி பிருத்திவி தான். மண்ணுன்னு சொன்னாலே வாசம், மண் வாசம்னு சொல்கிறோமா இல்லையா? தத்ர அதிதெய்வதம் நாடி தேசா நிபந்தனம். நாடி இந்த 3ஐயும் இணைக்கிறது. யோ நாசாயாம் யோ கிராத்தவியே, இந்த நாசி, இந்த கேட்கக்கூடிய, இந்த முகரக்கூடிய நறுமணங்கள், நாற்றங்கள்
நாற்றம்னாலேயே மனம்தான். துர்நாற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? கெட்ட வாசனைன்னு சொல்கிறோம்ல. அதில் ஒரே வார்த்தை கிராத்தவ்யே, எதெல்லாம் நீ முகர்கிறாயோ ஏ பிருத்திவியாம், அதுக்கு அதிபதி பிருத்திவி, யோ நாடியாம், இந்த நாடிகள், யோ பிராணே, இந்த பிராணன்கள், யோ விஞ்ஞானே, இந்த அறிவு, ஏ ஆனந்த, இந்த ஆனந்தம், ஏ ஹிருதி ஆகாஷே, இந்த ஹிருதி ஆகாசம், ஏ ஏவம் ஆஸ்மின், இங்கே, சர்வஸ்மின், எங்கும், அனந்தரே, அப்பாலும், சஞ்சரதி, இந்த ஆத்மா இந்த நாடிகள் மூலமாக இந்த 3 விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. என்ன இருக்குது உலகங்கிறது? என்னது? பிரம்மா, ஜீவராசிகள், ஜெகத்து. அதுதான் அதிதெய்வம், அதிபௌத்திகம், ஆத்தியாத்மன்னு சொல்கிறோம். சொல்லி ஸோ அயம் ஆத்மா தம் ஆத்மானம் உபாசித்த, அந்த ஆத்மாவை நீ தியானிப்பாயாக. தியானித்தால் அஜரம், அமிர்தம், அபயம், அசோகம், அனந்தம், இந்த நிலையை தொடுவாயாக. ஆத்மாவனுடைய கேரக்டர் சொல்லுது. அடுத்த ஜிஹ்வா, நாக்கை பற்றி பேசினா அது ஆத்தியாத்மம். யோ ரசயித்தவ்யம், எதையெல்லாம் இது சுவைக்குதோ அதிபூதம், அதான் பௌத்திகம். வருண, யார் இதுக்கு சுவைக்கு யார் அதிபதினா? வருணன். ஞாபகம் வச்சுங்க, வருணன் சுவைக்கு, நாக்குக்கு, அவன் தான் அதிதெய்வம், தெய்வதம். நாடி தேசா நிபந்தனம், நாடி அவர்களோடு இணைக்கிறது. யோ ஜிகவாயே யோ ரசயித்தவ்யம், இந்த நாக்கும் அது சுவைப்பதும், ஏ வருணே, இந்த வருணனும், யோ நாடியா, இந்த நாடிகள் இணைக்கிறது. ஏ பிராணே, இந்த பிராணன், யோ விஞ்ஞானே, இந்த அறிவு, ஏ ஆனந்தே, இந்த ஆனந்தம், யோ ஹிருதி ஆகாஷே, ஒன்று ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு, ஏ ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின், இங்கும் எங்கும், அனந்தரே, அப்பாலும், சஞ்சரித்தி, இந்த ஆத்மா உட்காந்த இடத்துலையே எல்லாரையும் தொடர்பு கொள்ளுது. ஏன்? இதனுடைய நெட்வொர்க்கில் யார் நெட்டை தொட்டாலும் அதை தொடுற மாதிரி தானே அர்த்தம். சாமி தூக்குறோம், வாரையை தொட்டாலும் சாமியை தான் தூக்குறோம், ஆயக்காலை தொட்டாலும் சாமியை தான் தூக்குறோம், கயிறை தொட்டாலும் சாமி தான் தூக்குறோம். சாமியை தொடுறதுக்கு தான் சமம். ஸோ அயம் ஆத்மா தம் ஆத்மா, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை உபாசித்த, தியானம் செய்க, விசாரம் செய்க, நிதித்தியானம் செய்க, மனனம் செய்க. ஆடியை திரும்ப திரும்ப கேளு, ஆட்டோமேட்டிக்காக அது மனனமாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக அது நிதித்தியாசனமாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக அது சொருபத்துக்கு அழைச்சிட்டு போகும். அந்த தியானத்தில் ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன். இப்போ நம்ம தியானம் பண்ணோன்னே 10வது பிரகாரத்துலேருந்து நிஷ்டைக்கு போகுதுன்னு சொன்னால, நிஷ்டையில் இருக்கும்போது ஓங்காரம் ஜபிக்குது, தானாகவே ஓங்காரம் ஜபிக்கிறது. ஆனந்தம், 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 பரமானந்தம். இப்போ சமீப காலமாக ஒரு அந்த ஆஃப்டரு அது, ஏன்னா நீங்கள் முயற்சிலாம் நீங்கள் பெருசாக பண்ணாதீங்க, சொன்னதை செய்யுங்க, அதான் பாயிண்ட்டு. வரத்தில் தான் எல்லாமே நடக்குதுங்க. சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். நம்ம பயிற்சியும் முயற்சியும் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி. குரு சொல்கிறாங்க செஞ்சு பார்க்கலான்னு செய்யலாம். ரொம்ப கடினமாக செய்யாதீங்க. உட்கார வச்சவனுக்கு தரிசனம் கொடுக்க தெரியாதா? கூப்பிட்டவனுக்கு மண்ணை மிதிக்க வச்சவனுக்கு கதவை திறக்க தெரியாதா? காத்திருக்கிற சொல்கிறவனுக்கு தரிசனம் கொடுக்க தெரியாதா? அப்புறம் அவசரப்படுறீங்க? எங்கே போகிறீங்க வேகமாக? கொஞ்சம் அவசரம் பண்ணிப்பார், எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரி. தத்ம ஆத்மானம் உபாசித்த, அவரை தியானிக்க வேண்டும். அஜரம் அமிர்தம் தியானித்தால் என்னவாவ? உனக்கு முதுமை இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, சோகம் இல்லை, எல்லையற்ற நிலையில் பறந்து விரிந்து நிற்பாய். யார் மேலே பகைமை வருமா? சண்டை வருமா? சச்சரவு வருமா? போராட்டம் வருமா? குழப்பம் வருமா? ஒன்றுமே வராது.
ஏஞ்சி எப்படி சிந்திக்க நேற்று கேட்டார், எப்படி சிந்திக்காமல் செயல்படுற? நீ சிந்திக்க வேணாம், சிந்திக்கிறதுனால தான் பிரச்சனை. உன் எலிமொழியை வச்சுக்கிட்டு 4 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு வேணா 4 கிலோ தானே வாங்கிட்டு வரணும். 300 எனக்கு எந்த கணக்கில் கேட்டு வாங்கிட்டு போனான்னு தெரியல. தானம் பண்ணுன்னு இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். சரி போனால் போகட்டும். அடுத்து தொக்கு. தொக்குனா என்ன? யார் கரெக்டாக சொல்கிறா பாருங்க. தொக்கு தொக்குனா தோல். இன்னொரு வார்த்தை சர்மன்னு சொல்லுவோம். 7 தாதுக்கல்ல மேலே இருக்கிறது தொக்கு. மேலே இருக்கிற வெளியில் தெரியும், அது பேர் தொக்கு. அதுக்கு அடிப்பகுதி இருக்குல்ல, அந்த தோலை உரிச்சா ஒரு வெள்ளையாக சகப்பா ரத்த விளாராக இருக்கும்ல, அது பேர் சர்மம். 7 தான் தொக்கு சர்மம். வித்தியாசம் இருக்குது, வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். தொக்கு அத்தியாத்மம். ஸ்பர்ஷ இத்தியபியம். நீ அதெல்லாம் தொடறியோ, எத்தனை பொருட்களை தொடர அதெல்லாம் பௌத்திகம். வாயு தான் அந்த தொடு உணர்ச்சியை உனக்கு கொடுக்குது, அதனால் அதுதான் தெய்வம், தெய்வீத்தம், அதிதெய்வத்தம். 3 பேரையும் நாடி தேஷா நிபந்தனம். நாடி அவற்றை இணைக்கிறது. துவச்சி இந்த தோல். ஸ்வசைத்தவ்யே தொடுவது எல்லாம். வாயோ இந்த வாயு. இவை எல்லாவற்றையும் யோ நாடியா இந்த நாடிகள். பிராணே விஞ்ஞானே. இனிமேல் திருப்பி அர்த்தம் சொல்ல மாட்டேன். அர்த்தம் தெரியுதா இல்லையா? பிராணே அர்த்தம் தெரியலையா? விஞ்ஞானே அறிவு. ஆனந்தே ஆனந்தம். ஹிருதய ஆகாஷே உன்னுடைய ஹிருதய தொடர்பு ஆகாசம். ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின் இங்கும் எங்கும் அனந்தரே அப்பாலும் இந்த ஆத்மா சஞ்சாரம் செய்கிறது. எப்படி தொடர்பு கொள்ளுது? உலகத்தை எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லி தத் ஆத்மான உபாசித்த அந்த ஆத்மாவை தியானம் செய்க. எத்தனை முறை சொல்லுது பார்த்தீங்களா? தத்துவமசின்னு 9 முறை சொல்கிறார். குரு சிஷ்யனுக்கு நீ பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையை 9 முறை சொல்கிறார். எந்த உபநிஷத்து அது? சாந்தோக்கியமா? இன்னும் தெளிவு பிறகலை என்ன? சாந்தோக்கியம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது அதை தியானிக்க. அயம் ஆத்மா தம் ஆத்மான உபாசித்த அந்த ஆத்மாவை தியானிக்க என்னவாகிற? அஜரம். இதெல்லாம் நீங்கள் சும்மா ஏதோ வார்த்தை வாயில் வடை சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் சத்தியம். இன்றைக்கி உங்களுக்கு நம்ப முடியாத விஷயமெல்லாம் நாளைக்கு நம்ப முடியாதா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வரப்போ எதுவுமே நம்பியிருக்க முடியாத. என்னையா எல்லாமே மாறுபட்டு இருக்கே. மெதுவாக போன உபதேசம் பண்ணுறானே. எல்லாம் வேகமாக செய்து தானே சொல்லுவாங்க. கம்பெனியெல்லாம் வேகமாக செய்து தானே சொல்கிறாங்க. இவர் என்ன மெதுவாக போன்னு சொல்கிறாரு? வேதம் அப்படி தான் சொல்லு. எது உண்மை? வேகமாக நீ எங்கே போகிற? எத்தனை கோடி ஜென்மாவாக வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேகன்னா பைத்தியம். மெதுவாக போ, இங்கே விழுந்துட போகிற. கை கால் உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அதோடு தான் நீ பயணிக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக. சொல்கிறது புரியுதா இல்லையா? இங்கே வேகங்கிறதுக்கு உங்களுக்கு காலம் நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. அறிவு இருந்தால் காலம் நேரம் தூரம் வேகம்லாம் கிடையாது. அறிவு இல்லைன்னா எல்லாம் இருக்குது. என்ன அறிவு? இது ஒரு நீண்ட பயணம். இந்த ஜென்மாவில் என்ன பண்ண போகிறோம்? முடிவு கட்டுறோம். அதனால தான் இதெல்லாம் காதுக்கு வருது. இன்னும் வருமா? காதுக்கு வருமா? எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு 2700 கட்டிட்டு பிரம்மானந்தத்தில் மூழ்கி கிடக்கிறோமா இல்லையா? வண்டியே மறந்துட்டேங்கிறார் ஒருத்தர். தொக்கு பார்த்துட்டோம். அடுத்தது மனம் அத்தியாத்மம். உன்னோட மனதை கனெக்ட் பண்ணுது. மந்தவியம். நீ எதெல்லாம் சிந்திக்கிறியோ கடையிறியோ மன்மதன்னு சொல்லுவாங்க. மன்மதன்னு சொல்கிறாங்களே. மன்மதன்னா என்னன்னா, அவன் ஆசையை என்ன பண்ணுவான்? ஆசையை தூண்டி கடைவானான். மனசை கடைவானான். மத்து போட்டு கடைவானான். மத்து. மனதை கடைபவன் மன்மதன்.
ஆசையை தூண்டுவதற்காக தொடர்ந்து ஒன்று என்ன பண்ணுவான், ஏகாகிர சித்தமாக இறைவனோட இருடான்னா இவன் என்னதான் மனதை கடையிறான், மனதை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை வாங்காமல் விட மாட்டேன். அந்த பைக்கு 250 சிசிசி, அப்புறம் யமலோக சிசிசி வாங்காமல் விட மாட்டேன் சொல்கிறானா இல்லையா? மனோ அத்தியாத்ம மந்தவியம். மந்தவியம்னா நீ சிந்திக்கிற, தொடர்ந்து சிந்திக்கிற, அது அதிபூதம். எதெல்லாம் சிந்திச்ச சொல்ல முடியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதெல்லாம் சிந்திச்சேன்னு இப்போ சொல்லுவீங்க. சுவாமியை சிந்தித்தேன், வேலையை சிந்தித்தேன், வேறு ஒன்றையும் சிந்திக்கிறது இல்லை. இப்போல்லாம் நல்லா தெரியுது, எல்லாம் வேஸ்ட்டு தான் சிந்திக்கிறதெல்லாம். கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் அடுத்தடுத்த லிங்க் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீ செஞ்சு பாருங்கப்பா. அடியேன் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். கண்டதே சிந்திச்சுட்டு கிடக்காத, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. அதை நீ கொஞ்சம் ஆனஸ்டாக இரு, சத்தியத்தில் நில்லு, பாக்கி எல்லாம் அவன் நடத்துவான். சத்தியத்தில் நில்லு, கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணாத. பண்ணினீன்னா அவனை சுத்த விட்ருவான். அதனால தான் இப்போ எல்லாம் சுற்றிட்டு கிடக்கானுங்க. இல்லை சத்துவகுணமே இல்லையா, நல்ல எண்ணமே இல்லையா, அப்போ தானே பூஜைக்கு வர முடியும். நல்ல எண்ணம் இருந்தால் தானே கோயிலுக்கு வர முடியும். நல்ல எண்ணமே இல்லைன்னு தெரியுதா இல்லையா? நான் சொல்ல வேண்டாம். சத்துவகுணமே கிடையாது. அப்புறம் புண்ணியம் இருந்தால் தான் வேதம் ஞானம் குரு. புண்ணியமும் இல்லை. அதனால் 95% தெருவாக சுற்றின்னு கிடக்கும். என்னன்னா இன்பத்தை தேடுறாராம், பணத்தை தேடுறாராம். இன்பத்தை தேடுறதுக்கு பணத்தை தேடுறாராம். தர்ம அர்த்த காம மோட்சத்தில் தர்மம் கிடையாது, மோட்சமும் கிடையாது, அர்த்தம் ஒண்டி தான் இருக்குது. எதுக்குன்னா காமத்துக்காக. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? சரியான வாழ்க்கையா? யார் சொல்வா சரியான வாழ்க்கைன்னு? யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தானே சொல்கிறதுக்கு. யாருக்கும் தெரியல. என்ன பண்ணுறது? உங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லி கொடுக்குறாரு. மனோ அத்தியாத்மம் மந்தவியம், அது என்னென்னமோ சிந்திக்குது. அது சிந்திக்கிறதெல்லாம் பௌத்திகம். பௌத்திகம் என்னத்தை சிந்திக்க போகுது? பௌத்திகத்தை சிந்திச்சா என்னது? அது மித்யா, பொய். அதனால் அது சிந்திக்கிறதெல்லாம் அதிபௌத்தம். யார் கடவுள்? சந்திரன் 16 நாள் உற்சாகமாக இருக்கும். 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் கையில் கொஞ்சம் காசு இருக்கும், எல்லாம் உற்சாகமாக பரபரவாக இருக்கும். பிஸியாக இருக்க பாரு. இப்போ என்னவாச்சு? அடுத்த 15 நாள் ரொம்ப வண்டி ஸ்லோவாக போகுது. ஸ்லோவாக போகிறது அவருக்கு பிடிக்காது. விவேகமாக போகிறது பிடிக்காது. மனித நிலை பிடிக்காது. இறைநிலை பிடிக்காது. மிருகநிலை நல்லா பிடிக்கும். இன்னும் பழச மறக்கலாம் அவன். இந்த சந்திரன் தான் அதுக்கு அதிபதி, அதிதெய்வதம். நாடி தேசா நிபந்தனம், நாடி அவற்றை இணைக்கிறது. யோ மனசி, இந்த மனசு. யோ மந்தவிய, இது சிந்தித்தது. எஸ் சந்திர, இது சந்திரன். யோ நாடியா, இந்த நாடிகள். ய பிராணே, இந்த பிராணன். ய விஞ்ஞானே, இந்த அறிவு. ய ஆனந்தே, இந்த ஆனந்தம். யோ ஹிருதய ஆகாசம், உன்னுடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய ஆகாசம். ய ஏவம் அஸ்மின், இப்படியாக இங்கும் சர்வஸ்மின், எங்கும் அனந்தரே, அப்பாலும் ஆத்மா சஞ்சரித்தி, ஆத்மா அசைகிறது, தொடர்பு கொள்கிறது, இயங்குகிறது, நடக்கிறது. ஸோ அயம் ஆத்மா, அதனால் அந்த ஆத்மாவை தம் ஆத்மானும் உபாசித்த, அதை நீ தியானிக்க. அஜரம், அமிர்தம், அபயம், அசோகம், அனந்தம். உனக்கு முதுமை அல்ல, மரணமல்ல, பயமல்ல, சோகமில்ல, எல்லையற்ற நிலையில் நீ வாழ்கிறாய் அப்படின்னு 23வது மந்திரம் வரைக்கும். விசாரம் இல்லாததுனால வேகமாக போயிட்டோம். இது அப்படியே அடுத்தாப்புல இந்த சாப்டரு 31வது மந்திரம் வரைக்கும் இதே மாதிரி வெவ்வேறு உறுப்புகளை சொல்லி அதை தியானிக்க சொல்லுது. யாரை தியானிக்க சொல்ல? ஆத்மாவை தியானிக்க சொல்லுது. ஏன்? அது உலகத்தோடு தொடர்பு வச்சுருக்கு, எல்லாரு கூடயும் தொடர்பு வச்சுருக்கு. அதுக்கு லிங்க்கு, அதுதான் எல்லாரையும் லிங்க் பண்ணுது. அதை லிங்க் பண்ணுறது ஒருத்தர்னா அவங்க தான் குரு. புரியுதா?
நம்ம இருக்கமோ இல்லையோ அந்த குருஸ்தானம் நல்லா பிரகாசிக்கட்டும் என்ன. அதனால் குரு குருன்னு என் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு போர் அடித்தா போர் அடிக்கணும், நல்லா அடிக்கணும், நல்லா அடிக்கணும். ஏன்னா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு